அனீமியான்றது நம்ம ரத்த அணுக்கள்ல வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. ஸோ இந்த சிவப்பு அணுக்கள் தான் அந்த அனீமியாக்கான காரணம். கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் அனீமியா. ஸோ சிவப்பு அணுக்கள் பற்றி ஏன் அவ்வளோ பேசணும், ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட், அதாவது எப்படி லாரி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா எல்லாமே ஸ்தம்பித்து போதோ அதே மாதிரி இது கம்மி ஆயிடுச்சுன்னா இது வழியாக தான் நம்மளுக்கு உடம்புல இருக்க ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன், குளுக்கோஸ் ரெண்டும் போகுது. இது ரெண்டும் தான் அதோட ஒரு செல்லு வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு செல்லுக்கு போகிறதும் கொஞ்சம் கம்மியாகுது. அப்படி ஆகும்போது அந்த ஒரு செல்லு நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்லும் பாதிக்கப்படுது. மூளையிலேருந்து கால் வரையும் எல்லாம் பாதிக்கப்படலாம். இது காரணம் என்னன்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ இது ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கு உடம்புல முக்கியமான பொருள் அயன் கண்டென்ட். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் அப்ராப்ரியேட்டாக அயன் கண்டென்ட் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அது இருந்தும் உள்ளே சேரணும். உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிட்றது உடம்போட சேரணும். அது சேர்ந்து அப்புறம் அது உற்பத்தி ஆகணும். ஒன்று. இன்னொன்று, நம்ம ரத்தம் போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பெருசாக ப்ளீட் ஆனால் நமக்கு கண்ணு தெரியும். நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே டெய்லி சில ட்ராப்ஸ் ரத்தம் அப்படி போயிட்டே இருந்ததுன்னா சிறு துளி பெருவெல்லம். அதே மாதிரி டெய்லி அப்படி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆகாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணாமல், அதாவது ஜாஸ்தியாக்காமல் விட்டோம்னா கூட நம்மளுக்கு அனீமியா வரும்.